வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எப்படி வந்து நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கான ஒரு யூனிக்கான லோகோ வந்து அட்டகாசமாக கிரியேட் பண்ணுறது சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பிக்சார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ட்ரா கொடுத்துட்டு அதில் போய்ட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு ஃபில் கொடுத்து அதில் வந்து நமக்கு தேவையான சர்க்கிள் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி சர்க்கிளாக வந்து பிளாக் கலரில் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒயிட் கலர் சொல்லிட்டு நம்ம வந்து நடுவில் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அழகாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எடிட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா இங்கே வந்துடும். இங்கே வந்ததும் இதில் வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. நான் டிடிகேன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கலர் வந்து பிளாக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் வந்து 0 வைக்கணுங்க. ஆக்கிட்டு இப்போ வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அதை வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் வந்து இங்கே போய்ட்டு ட்ராங்கிற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி ட்ரா கொடுங்க. இப்போ வந்து லேயர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நியூ லேயர் இன்சர்ட் பண்ணுங்கள். இது வந்து டெக்ஸ்சர் அப்படிம்பாங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன டெக்ஸ்சர் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து கூகுள் இமேஜில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்சரை கீழே கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற அந்த நார்மல் கரெக்டாக அந்த லோகோக்கு மேலே கொண்டு வந்துட்டு நார்மலுங்க கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி வந்துடும். இந்த டெக்ஸ்சர் இமேஜ் வந்து நீங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சேவ் இமேஜ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம லோகோ ரெடி ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் இமேஜ் எரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிக்சல் லேப் யூஸ் பண்ணுறேன். பிக்சல் லேபில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்டை ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுட்டு அந்த இமேஜை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிட்டு தேவையான சைஸ்க்கு இங்கே கொடுத்து வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் கலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஒயிட் கலர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கும். இப்போ வந்து சேவ் இமேஜ் கொடுக்குறேன். பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை அழுத்திடுங்க.